ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 22. நம்ம நஃபோமி இப்போ திரும்பவும் மெல்ட்ரமார்க் சிட்டிக்குள்ளேயே வரான். மாஸ்டர் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலை எழுப்பி விட்றா. அப்போ ரஃப்டாலியா மாஸ்டர் அங்கே பாருங்கன்னு சொல்கிறா. பார்த்தா நம்ம ஷீல்டு ஹீரோக்கும் தனியாக அந்த சர்ச்சில் ஒரு இடம் வச்சுருக்காங்க. அந்த குயின் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இங்கே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் அந்த டிராகன் அவர் கிளாஸை பார்த்துக்கிட்ட பொறுப்பில் இருக்கான். இப்போ அவன் வந்து ரஃப்டாலியாவையும் ஃபீலோவையும் அப்கிரேட் பண்ணுற செரமோனியை ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு காட்டுது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராணிகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ரஃப்டாலியாக்கோ ஃபீலோக்கும் அப்கிரேட் ஆயிடுச்சு, உங்களோட லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால், ஆனால் மாஸ்டர் நாங்கள் விருப்பப்பட்ட அப்கிரேடை எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ரேர் ஐட்டம் ஏதாச்சும் உங்களோட அப்கிரேடை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்லுவோம். ரேர் ஐட்டம்னா எந்த மாதிரி? இந்த விக்டோரியா வந்துட்டு ஃபீலோக்கு அந்த கிரேட் எடுத்து கொடுத்தால அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது விக்டோரியாவா அப்படின்னு சொல்லி அந்த குயின் கேட்கவும், ஆமாம் ஆமாம் அப்படின்னு மெல்ட்டி அங்கே நடந்தது சொல்லுதா. இன்னும் அந்த ஃபிலோலியல் குயினை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குயின் கேட்கவும், நான் அவங்க தலையில் ஏறி ரைட் பண்ண செம ஜாலியாக இருந்ததுமா அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்லுவோம். ஒன்று நினச்சா எனக்கு பொறாமையாக இருக்குது, என்னோட ஆசை ஆனால் நீ நிறைவேற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாப்பியாகிறாங்க. அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ என்னை மன்னிச்சுக்கோங்க, ஆக்சுவலி நாளைக்கு ஒரு செரமோனி இங்கே நடக்குது, அதுக்காக தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதையே என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்கிறா. இப்போ ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் தனியாக ஒரு இடத்துல போய் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு வேற ஒரு இடத்துல மீட்டிங் நடக்குது. ஸோ நம்ம ஹீரோ இப்போ அங்கேருந்து கிளம்புறான். நான் இவ்வளோ சீக்கிரம் உங்களை திரும்ப பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்கிறா. நஃபோமி அங்கே இல்லையேன்னு சொல்லி ரஃப்டாலியா வருத்தப்படுறா. மைன் ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகிறத மெல்ட்டி பார்க்குறா. 4 ஹீரோஸுமே எதுவுமே பேசிக்கிடாம அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்ட்டியில் என்னடான்னா நம்ம ரஃப்டாலியா கிட்ட ஒரு சோல்ஜர் குடிச்சிட்டு வந்துக்கிட்டு, நீ டம்மி ஹியூமனிங்கெல்லாம் இருக்க தகுதியே இல்லாதவா, நீ ஷீல்டு ஹீரோ கூட இருக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா ஷீல்டு ஹீரோ ஒரு வீக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் ரஃப்டாலியா செம டென்ஷன் ஆகுறா. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பித்தோடனே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரூமில் இருக்கிறவங்களாம் ஓடுறாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி மைன் வந்துட்டு ஒரு பேன் கேக்கில் விஷத்தை கலக்கிறா. அது யாரோட கேக்கில் நீ விஷத்தை கலக்கிறா அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்குறா. நீ மற்றவங்க கூட ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிலோலியோ குயின் விக்டோரியா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. கைஸ் எல்லாரும் மனசை விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த ராணி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 ஹீரோஸ் சர்ச்சால் நிறைய பிரச்சனை வந்துச்சு, ஆனால் இந்த தடவை நம்மக்கிட்ட கொஞ்சம் லக் இருக்குது, ஏன்னா கைமரா ஐலாண்டை திறக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸை கொண்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய அட்வென்ச்சரர்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. நீங்களும் போயிட்டு உங்களோட லெவல் பாயிண்ட்டை கூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மெல்ட்டி வந்து அந்த ராணி காதில் ஏதோ சொல்லவும், என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், மைன் வந்துட்டு சாரி பிச் வந்துட்டு ஷீல்டு ஹீரோவோட கேக்கில் விஷம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொயராசு சொல்கிறான். அவகிட்ட இன்னும் அந்த மாஸ்டர் கான்ட்ராக்ட் இருக்குது, அவள் போய் சொல்ல முடியாது, வேணா நீங்களே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி சொல்கிறாங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், வரப்போகிற வேவ் எல்லாம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை மற்ற ஹீரோஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 ஹீரோஸும் சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வரப்போகிற வேவ் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படியோ இருந்தீங்க அப்படின்னா ஷீல்டு ஹீரோவை தவிர்த்து மற்ற 3 ஹீரோஸும் இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்கிறாங்க. ஏன்னா போன வேவை விட இந்த தடவை வரப்போகிற வேவ் ரொம்பவும் கஷ்டமானதாக இருக்கும். போன வேவ்லேயே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்ட சீக்ரெட்ஸை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஹீரோஸும் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்ட்டி என்னடான்னா ஒரு பெரிய போர்க்களம் மாதிரியே மாறிடுச்சு. நம்ம ரஃப்டாலியாவை ஒரு பொண்ணு தடுத்துட்டு இருக்கா. அந்த சோல்ஜர் இன்னும் நம்ம ஷீல்டு ஹீரோவை பற்றி தப்பாக பேசுவோம், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் அமைதியாக இருக்கேன், அமைதியாக போய் அப்படியே அவனை கொன்றுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. கைஸ் என்னோட ஷீல்டை நான் அப்கிரேட் பண்ணது ஃபுல்லாகவே வந்துட்டு என்னோட ஹார்ட் ஒர்க்னால தான். நீங்கள் எல்லோரும் உங்களோட சீக்ரெட்டை சொன்னீங்க அப்படின்னா நான் எப்படி அதை பண்ணங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எங்களோட ரேர் வெப்பன் எல்லாத்தையுமே நாங்கள் காப்பி பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட டைப் வெப்பனை தொட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது போக தேவையான இன்க்ரீடியன்ஸை மட்டும் போட்டால் அந்த வெப்பனே வந்துட்டு நமக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்புறமா நம்ம இதுக்கு முன்னாடி போன இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போகீரோ சொல்கிறான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னோட வெப்பன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அது ரேர் ஐட்டமாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், இல்லை நீ உன்னோட வெப்பனை அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்கிறான். அப்படியே அவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குது. இங்கே பார்ட்டியில் ஃபைட் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. இங்கே ஹீரோஸ்குள்ளே என்னடான்னா நான் சொல்கிறபடி செஞ்சாதான் வெப்பன் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுதான். மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவும், எனக்கும் அந்த லெவலுக்கு நல்லபடியாக போகல, அவன் ஃபீல் அவங்கன்னு கேட்கவும், அவன் மெல்ட்டி ரூமில் தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. நம்ம ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு காப்பி பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லை. ஆனால் அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்க, உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவும் நம்ம ஹீரோக்கு இப்போ அந்த காப்பி பண்ணுற ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது.
ஹே இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இதை நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தா மற்ற ஹீரோஸ் எல்லாரும் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்கிறா. சரி ஓகே நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ மெல்டி வந்துட்டு நஃபோமி நீ ஸ்ட்ராங் ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறா. நீ அவங்க கூட போக வேண்டியதானே அவங்க அம்மா கேட்கவும் இல்லை எனக்கு இங்கே வேறு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குன்னு சொல்கிறா. இப்போ வெப்பன் ஷாப்புக்கு போயிட்டு நம்ம ஹீரோ எல்லா ஷீல்டையும் காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ இப்படிலாம் பண்ணால் எனக்கு நஷ்டமாகுமே, டே இதெல்லாம் ஃபோர்ஜரி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அவன் சொல்கிறத காதலியே வாங்கிக்கிடாம ரஃப்டாலியாவும் ஃபீலோவும் வந்துட்டு ரேர் ஷீல்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு காப்பி பண்ண கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கடைக்கார்ட்ட போயிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு காசு தருவேன் அப்படின்னு சொல்லவும் காசு யாருக்கு வேணும், நீ போய் ஜெயிச்சிட்டு வா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் வழி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அவங்க அந்த கல்மேரா ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. ஆக்சுவலி அவளோட அழிஞ்சு போன வில்லேஜ் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு இர்ஃபானாவை வந்து புதைச்சி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த பார்க்குறான். அது டம்மி ஹியூமன்ஸ் இருந்த இடம் தான் அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ கெல் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த திரும்ப கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ரஃப்டாலியாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேர் மாதிரியே இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய டம்மி ஹியூமன்ஸ் செதறி போய் கிடக்குறாங்க, ஆனால் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராக்நாட் சொல்கிறான். அப்போ பார்த்தா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு ஹே குட்டி பையா நீ இந்த இடத்துலயே வாழற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், இல்லை நான் ஒரு அட்வென்ச்சரர் இந்த வழியாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா குட்டி பையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு 22 வயசாகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னை விட சின்னவங்களும் எல்லாருமே நான் அப்படி தான் கூப்பிட்டு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவோட டீம் அங்கேருந்து கிளம்புது. இர்ஃபானா உன்னோட ஆசையை கண்டிப்பாக நான் ஒரு நாள் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா மனசுக்குள்ளே நினைக்கிறா. மாஸ்டர் நஃபுமி நீங்களும் என்னை விட்டு போயிட மாட்டீங்க தானே, ஏன்னா நீங்கள் இல்லாத ஒரு உலகத்தை நினச்சி பார்க்கவே முடியாது அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம். நீங்கள் எங்களை விட்டுட்டு எங்கேயோ போக போகிறீங்களா, போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்கிறா. கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், அதுவும் அந்த 3 முட்டா பசங்க கிட்ட அந்த உலகத்தை கொடுத்துட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு தெரியும் மாஸ்டர் என்றைக்குமே நீங்கள் ஏன் கூட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ அவா பக்கம் பிடிச்சி இழுக்கவோ ரஃப்டாலியா அவா பக்கம் பிடிச்சி இழுக்கிறா. ஃபீலோ மாஸ்டர் பிடிச்சி இழுக்காத அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா அவா பக்கம் இழுக்கிறா. 2 பேரும் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஹார்பருக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி அந்த 3 ஹீரோஸ் வந்துட்டாங்க. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனால் அவன் லேட்டாக வந்ததுனால அவனுக்கு ரூம் இல்லை. ஸோ பேசஞ்சர்ஸ் கூடவே ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ரூமை போய் காட்டினா நம்ம ஹீரோ ஆல்ரெடி மீட் பண்ண ஒருத்தன் தான் அங்கே இருக்கான். ஹே குட்டி பையா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.